அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ரஜப் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளை வேண்ட ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் எங்களுக்கு அருளையும், ஷாபானிலும் உன்னுடைய அபிவிருத்தியையும், ரமலானுடைய மாதத்தையும் நாங்கள் ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு அடைவதற்கும் நீ நசீபாக்குவாயாக என்று பெருமானார் எந்த ஒரு ரஜபில் இறைவனிடத்தில் அருளை வேண்டுவார்களோ அந்த அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கியது புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட 1,24,000 முத்துக்களாக திகழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காகவும் முன்னோடியாகவும் உலகத்திலேயே அல்லாஹ்வால் விருது வழங்கப்பட்டவர்கள். ஜனாதிபதி விருது என்பது இருக்கிறது, பிரதமர் விருது இருக்கிறது, மாநில விருதுலாம் இருக்குது. அல்லாட்ட ஒரு விருது கிடைக்கிறது இருக்கிறதே, அது எவ்வளோ பெரிய விருது! அல்லாஹ் என்ன விருது கொடுக்குறான்? அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்குற உயர்பட்சமான விருது, அதுக்கு மேலே விருதே கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தி. ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய ஒரு பொருத்தம் அடியானுக்கு கிடைப்பது மிகப்பெரியதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அக்பர்னா அல்லாஹ் தான் அக்பர்னு. அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோமே, ஆக பெரியவன். அதுக்கு மேலே ஒருத்தர் பெரியவன் கிடையாது, உலகத்தில் கிடையாது. அதாவது அல்லாஹ் ஒரு ஆளை பொருந்தி கொண்டு இருக்க, போ நீ உன்னை பொருந்திக்கிட்டேங்கிற அந்த அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குதே, அது மிகப்பெரியதுங்கிறாங்க. அது சின்ன பொருத்தமே மிகப்பெரியதுன்னா 100% கிடைச்சது சஹாபாக்கள். அல்லாஹ்வே குர்ஆன்லே நமக்கு அந்த விருதை நமக்கு விலக்கி தர்றான். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். குர்ஆனே சாட்சி, உலகமே சாட்சி, கியாமத்து நாள் வரைக்கும் வந்த கோடான கோடி பேர்கள் சாட்சி. அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். அப்போ துருவ நேரம் அவங்க கபூர்லேருந்து துருவ சொர்க்கம் தான், அதுலேருந்து மாற்றம். ஆக ஒரு % கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே சேவையிலே ஓட்டை கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்திற்கு நானும் தலைவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விமர்சனம் பண்ணுறான். சஹாபாக்கள் விமர்சனத்திற்குரியவர்களே அல்ல, விமர்சனம் செய்வதற்கு அப்பாற்பட்டவன். அவன் சஹாபாக்களை விமர்சனம் பண்ணும் பொருளாக ஆக்கிட்டாலே அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே கை வச்சுட்டான்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சிக்காரனை விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா அவன் கட்சியின் பேரில் தப்பாக என்ன செய்யலாம், தப்பு செய்யலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த துரோகமும் பண்ணலை, குர்ஆனுக்கு எந்த துரோகமும் பண்ணலை, தன் குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ணலை, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு எந்த துரோகமும் பண்ணலை. தான் சார்ந்த எந்த விஷயத்திலும் இன்னைக்கு அபால மோசடிங்கிறான், நில மோசடிங்கிறான், எத்தனையோ அமைச்சர் மேலாம் அளவுக்கு மீதியாக சொத்து சேர்த்ததுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரி காட்டாமல் கணக்கு காட்டாமல் கருப்பு பணங்கிறான். சஹாபாக்கள்கிட்ட அந்த கணக்கே கிடையாது. அள்ளி 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 அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க. சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்தவங்கள இல்லை சஹாபாக்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறு பையனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் உள்ளே போன பிறகு அந்த பாலை கரைஞ்சி தான் குடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் போகும்போது கேட்குறாங்க, தம்பி இந்த பக்கம் ஒரு புனிதமான மனிதர் பயணத்தை ட்ராவலில் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஏதாவது இப்போ பால் இருக்காப்பா ஆடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டில் பால் இல்லை, ஒழுங்கான மேய்ச்சல் தரம் இல்லை, ஏன்னா குடிக்க ஒன்றும் இல்லையேன்னு. நீ மடுவில் கை வைக்க அனுமதி கூடப்பா
அது வந்தால் குடிச்சிக்கோங்கண்ணா. ஆக மடுவில் பால் வராத மடுவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த கை வச்ச உடனே அது மடு என்ன பால் இல்லாத மடுவும் பால் தர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மனிதர் அதிர்ந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே இந்த மேதையை நம்ம கண்டிப்பாக சந்திக்கணும்னு சொல்லி பிற்காலத்தில் ரசூல்லாவை சந்தித்தாங்க. சந்தித்த பிறகு அவர்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பணி என்ன தெரியுமா? இன்றைக்கி பிரதமருடைய பிஏம்பா, பிரதமருடைய பிஏவுக்கு என்ன அவர் பார்க்காம பிரதமர் பார்க்க முடியாது. எந்த தகவலும் அவர் பார்க்காம அவர்கிட்ட தகவல் சொல்லாமல் இது பண்ணவே முடியாது. அது மாதிரி ரசூலுல்லாவுடைய பிஏவாக மாறிட்டார். எந்த அளவுன்னு சொன்னால் 4 ரசூலுல்லாவுடைய சாமான்கள் அவங்க கையில் தான் இருக்கும். ரசூலுல்லா எங்கே பயணத்தில் போனாலும் ரசூலுல்லாவுடைய ப்ரெஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதான் கையில் வச்சுருக்கோம். எந்த பயணத்தில் போனாலும் சரி, உள்ளே ஊரில் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவுடைய தலைவாணி அவங்க தான் தூக்கி போவாங்க. ரசூலுல்லா இன்றைக்கெல்லாம் மோட்ரு தண்ணி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்து எல்லாத்துக்கும் பூஜா தானே, தண்ணி மண் கூடாது, பூஜா தானேங்க. ரசூலுல்லாவுடைய தண்ணி பூஜா கையில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்னது உழவு செய்கிற பாத்திரம், ரசூலுல்லாவுடைய தலைவாணி, ரசூலுல்லாவுடைய செருப்பும் கூட சொல்லக்கூடாதுப்பா, மரியாதையாக காலணிகள். ரசூலுல்லாவுடைய செருப்புன்னு கூட சொல்லக்கூடாது. செருப்புங்கிறது ஒரு கொச்சையான வார்த்தை தானே. ரசூலுல்லாவுடைய 2 காலணிகளை கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பணக்காரனானோ வீட்டுக்காரன் முதலாளி உங்கள் செருப்பை தாங்க என் சேப்பில் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்குகிறான், இல்லை மடியில் வச்சுக்கிறேன்ட்டு. செருப்பு போடுற இடத்துல தான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஒரு இடத்துல உட்கார்ந்தவுடனே ரசூலுல்லாவுடைய 2 காலணியை வாங்கி 2 கையிலையும் சொருகிடுவாங்க. இந்த சட்டக்கை இருக்குல்ல, ரசூலுல்லா கீழே உட்காரும்போது அந்த 2 கையை அந்த காலனி எடுத்து கையில் கொடுப்பாங்க. படுக்கும்போது தலைவாணி பண்ணுவாங்க, ப்ரெஸ் கேட்டை எடுத்து கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவர்களுடைய முழுமையான ஒரு பணியாளர். அவங்களுக்கு இஸ்லாமிய வரலாறுலேயே அவங்களுக்கு எப்படி பேரை சொன்னால் தெரியாது. அப்துல்லா மசூதுன்னா தெரியாது. சாஹிபுன் நலைன் 2 காலணி உடையவர், சாஹிபு சிவாக் நபியின் பிரஷ் உடையவர், சாஹிபுல் மித்துஹரா நபியின் ஒழு செய்யக்கூடிய பாத்திரம் உடையவர், சாஹிபுல் விசாதா பெருமானார் தலைவாணியை சுமப்பார் என்ற ஒரு அடைமொழி தான் அவங்களுக்கு இருக்கு. ஆக எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிரதமருக்கு பிஏவாக இருக்கக்கூடியவன் அவன் பெரிய ஆளாயிடுவான், பின்னால் பெரிய கோடிக்கு அதிபராக மாறிடுவான். ஆனால் பரக்கத்தான பெருமானாருடைய பாக்கியங்களை சுமந்ததினால் எவ்வளோ பெரிய ஆயிட்டாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்தில் வெறும் ஆடு மேய்க்கிறா இருக்கிற அவங்க பிற்காலத்தில் பெரிய சட்ட மேதையாக, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10,000 ஆலிம்சாக்கள் இருக்காங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு உலகத்தில் 1,00,000 ஆலிம் இருக்காங்க. ஒரு மார்க்க தீர்ப்பை கேட்டு பாருங்கள். என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், என்னையும் சேர்த்துட்டாங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்ல. ஒரு கேள்வி கேளுங்க, அந்த பதிலுக்கு இங்கனையே பதில் சொல்லணும். நம்ம பார்த்து பல கிதாபை பார்த்து தான் என்ன செய்யணும், அந்த இடத்துலையே அங்கனையே பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் இமாம்களுக்கு தான் கொடுத்தான், சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். அந்த காலத்தில் எங்கே கிதாப் இருந்தது? யார் எழுதி வச்சுருந்தா கிதாபை? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஈராக்கினுடைய தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறோம்ல, இந்தியாவிலேயே பெரிய நீதிப்பு சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கு மேலே கோர்ட்டே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம்னு பேர். அது பேர் மாவட்ட நீதிமன்றம், மாநில நீதிமன்றம், அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேலே ஒரு நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் பேச்சு ஆகிட்டா அது யாருக்கு கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி அந்த நாட்டினுடைய கூபா நகரினுடைய தலைமை அரசு காலியாக இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, மதீனா பிரதமர் ஆனவுடனே, பொதுவாக பிரதமர் மாறின ஆட்சி மாறும்போது கலெக்டர் மாறுவாங்க பார்த்தீங்களா. இந்த கலெக்டர்கள் இந்த கவர்னர்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள மதீனாவை கூப்பிட்டாங்க. கூபா நகரமே போராட்டம் வெடித்தது. நாங்கள் விடமாட்டோம், எங்களுடைய நீதிபதியை எங்கள் நாட்டுக்கு விடமாட்டோம், எங்கள் நாட்டிலேருந்து அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவங்க இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனையை தீர்க்க முடியும். நீங்கள் ஒரு ஒழுங்கான தீர்ப்பு நம்மளால் சொல்ல முடியாதனால தான் பெரிய குழப்பமே வருது. ஒழுங்கான தீர்ப்பு சொல்ல ஆள் இல்லை.
இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் ஏன்னா சாராய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. உண்மையான தீர்ப்பு சொல்கிறது தீர்ப்பே நிறைய பேருக்கு தெரியலை. எங்கள் நாட்டுக்கு அவர்கள் தேவை, அவர்கள் சேவை தேவை, அவர்கள் ஞானம் தேவை என்று கூபா நகர் ஈராக்கினுடைய மக்களே அவரை விடமாட்டேன்னாங்க. அப்படிப்பட்ட ஞானம் 70 சூறாவை பெருமானாருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். எதுனே நீங்கள் யார்கிட்ட ஓதிருக்கியா? நான் யார்கிட்ட ஓதிருக்கேன்? எங்கள் அப்பா யார்கிட்ட ஓதிருப்பாங்க? எங்கள் அசருக்கு யார் ஓதிருப்பாங்க? அவங்க ஓதுனது யார் வாயில்? ரசூல்லாவுடைய வாயில இருந்து 114 சூறாவில் 70 சூறாவை ரசூல்லாவே ஓது. மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்னு மஸ்ஊத் நீ ஓது, குர்ஆன் ஓதுன்னாங்க. நாயகமே குர்ஆனே உங்களுக்கு தானே இருக்கு, என்ன ஓத சொல்றீங்களா? இல்லை, நான் பிறர் ஓதி நான் கேட்க நான் விரும்புகிறேன், நீ ஓதுன்னாங்க. ஆனால் அவங்கள ஓத சொல்லி கேட்கும் ஒரு பாக்கியம் யாருக்கு இருந்தது? ரசூலுல்லாஹ். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாறுலேயே இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய அடையாளம், அவங்க சட்டை இஸ்லாமிய அடையாளம், அவங்க முடி இஸ்லாமிய அடையாளம், அவங்க சொல் செயல் எல்லாமே இஸ்லாம்ங்கிறது ஒரு நடமாடும் இஸ்லாம் தான். சஹாபா நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நடமாடும் ஒரு இஸ்லாம். ஒரு நாள் பள்ளியாசலுக்கு தொலை வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலேருந்து நிற்கிறாள். பள்ளியாசல் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நிற்கிறாளை பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உட்காருங்கன்னு சொன்னது நிற்கிறாளை பார்த்து. இவங்க பள்ளியாசல் வாசப்படியில் வந்துட்டு இருக்கும்போது உட்காருங்கன்னு சொல்கிறது இவங்கள பார்த்து சொல்கிற மாதிரி கேட்டுச்சு. செருப்பு போடுற இடத்துலேயே உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் உட்காருன்னு சொன்னப்போ அங்கே உட்காரு. நம்மளால் நினச்சிடுவான் உட்காருங்கன்னு சொன்னவொன்னே அங்கே யாரோ உட்காருவோமா? உட்காரனவனை பார்த்து நான் தான் கிறுக்கம்மா, ஏன்னா உங்களே உட்கார சொல்லணும், இங்கே வீட்டு இங்கே நிற்கிறாள் தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் உட்காரனோன்னு படியிலே உட்காந்துட்டாங்க. இவங்க தான் சொன்னாங்க, தால் இப்னு மஸ்ஊத் வாங்க உங்களை நான் சொல்லலை, உள்ளே நிற்கிறவங்களை நான் சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹ் உட்காருன்னு அங்கனே உட்காந்துரு. எவ்வளோ பெரிய இதான் குரு பக்திங்கிறது, பக்தியில் கூர்னது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது. ஒரு நாள் சபா மலையில் ஏறினாங்க. ஏறி நின்றுட்டு நாக்கை பிடிச்சாங்க, தன்னுடைய நாக்கை பிடிச்சாங்க. நாக்கை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, நல்லதை சொல் உனக்கு லக்கி அடிக்கும். அதில் லக்கின்னு சொல்கிறோம்ல, அதிர்ஷ்டம். குல் ஹைரன் தகனம், நல்ல பேச்சை பேசி உனக்கு லக்கி அடிக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும். தீங்கை பேசுவதிலிருந்து அமைதியாகிவிடு. ஏன்னா பேசிட்டு அப்புறம் என்ன செய்வதை விட, மன்னிப்பு கேட்குறத விட, வாழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதை விட. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா அதிகமான ஒரு மனுஷனுடைய தவறு வாய் மூலமாக ஏற்படுறதான். இன்றைக்கி வாய் நீளமாக இருக்கிறனால தான் பொஞ்சாதியை வேண்டான்னு சொல்லிடுறான். நிறைய பேர் ரொம்ப பேசுகிறா, சொல்கிறானா இல்லையா? அவளோடு வாழ முடியாது, ரொம்ப பேசுகிறா. வாய் நீளமாக இருக்கிறனால தான், வாயினால தான் அதிகமான தப்பே நடக்குது. பார்த்தீங்களா? என்ன ஒரு மனுஷனுடைய உறுப்புலையே அதிகமாக தப்பு பண்ணுறது என்ன? அதே மாதிரி சொல்லுவாங்க, எந்த ஆண்டவனுக்கு தவிர உலகத்தில் எந்த கடவுளும் இல்லையோ அந்த ஆண்டவன் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த பூமியில் உள்ள எந்த பொருளும் ஒரு மனிதனை ஜெயிலில் நீண்ட நாளை வைக்க வைக்குதுன்னா வாயால் தான் அவன் அதிகமாக ஜெயிலுக்கு போனவனப்பா. நிறைய பேர் பேசக்கூடாத பேசி உள்ளே போயிருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஒரு மனிதனுடைய ஜெயில் வாழ்க்கையை அதிகமாக ஆக்குறது, நான் எதையும் காக்கவில்லை. ஜெயில் வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு ஆயுள் தண்டனையாக, ஆயுள் தண்டனை கை தான் நிறைய நாள் இருப்பான், மற்றவனாலும் ஒரு 5 நாள் வந்துடுவான். ஒரு மனிதனுடைய ஜெயில் வாழ்க்கையை நீட்டக்கூடியது எதுவுமில்லை வாயை தவிர. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கே நீங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறோமா இல்லையா? காலையில் சுபு தொழுது தன்னுடைய சபைக்கு வருவாங்க. சபைக்கு வந்த உடனே ஒரு நாள் சொன்னாங்க, அந்த சபையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து, நான் துவா ஓத போகிறேன், தயவுசெய்து சொந்தக்காரங்கள்ட்ட உறவை முறித்து வாழ்கிறவங்களாம் எஞ்சி போயிருங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து அவங்க துவா எங்கள் துவா வானத்தில் உயர்த்தப்படாது. அந்த கூட்டத்தில் யார் இருந்தா, நான் துவா செய்ய போகிறேன், ஊருக்கு சொந்தக்காரங்கள்ட்ட ரொம்ப நிலையாக நிற்பான. சில பேர் எப்போ பார்த்தாலும் சொந்தக்காரங்கள்ட்ட சண்டை தான் போடுவாங்க. சில பேர் பாருங்கள், சாவுலையும் சேர மாட்டான், சந்தோஷத்துலேயும் சேர மாட்டான். ஆனால் சொந்தக்காரனாகவே இருந்து வாழ்ந்து இறந்துடுவான். கடைசி வரைக்கும் இவங்க அந்நிய ஆட்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், சொந்த பந்தம், ஆண்டி வீட்டை, இவங்க தான் எல்லா காரியத்தையும் நிற்பாங்க. சொந்தம் இல்லையா அவங்களாம் பார்க்க. அப்படியே இறந்துட்டா மையத்தை மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆக சொந்த பந்தத்தை முடித்தவங்க யாராவது இருந்தால் எஞ்சி போயிருங்க, நாங்கள் துவா ஓத போகிறோம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விடும் இந்த கூட்டத்தில் யார் இருந்தா. துவாவுக்கு சொந்த பந்தத்தை முடித்த ஒருத்தன் நம்ம கூட்டத்தில் இருந்தால் நம்ம கேட்கவும் அவனால் நமக்கு எழுதி நல்லவனுக்கு பேர்மேலே எல்லோருக்கும் தீயவனுக்கு ஏற்பட தண்டனை நல்லவர்களையும் பாதிக்கும். ஏன்னா ஒரு நாள் அல்லாஹ் தஆலா பாருங்கள் எப்படிப்பட்ட சுபு தொழுத உடனே இன்றைக்கி பாருங்கள் சுபு தொழுதவன் நிறைய பேர் பட்டார் நெஞ்சு ஓடி போய் சாயா கடையில் போய் அரை மணி நேரம் அரசியல் பேசிகிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இதை வந்து அந்த நாட்டினுடைய தலைவர்கிட்ட மாற்ற போகிற மாதிரி. சுபு தொழுத பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும் எவ்வளோ பறக்கத்தான நேரம் தெரியுமா? அந்த இடத்த விட்டு ரசூலுல்லாஹ் எந்திக்கவே மாட்டாங்க. சூரியன் தனது முகத்தை வெளியே காட்டாத வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சுபு தொழுது. அவங்க சொன்னாங்க, சத்தம் போட்டு விட்டாங்க. அதாவது அதாவது நீங்கள் தொழுது முடிச்சு தொழுகை எதுக்கு வந்திருக்கீங்க? தொழு வந்தீங்கன்னா தொழுங்க, அல்லது அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லி தொழுவைக்கு பிறகு சுபு தொழுத பிறகு பேச்சுடைய சத்தத்தை கேட்குறதையே ரொம்ப அருவருப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தியானத்துக்குரிய நேரம். உம்மத்துக்கு காலையில் பரக்கத்து செய்வாயா அந்த சொல்ல கேட்டாங்களா இல்லையா? அது ஒரு பரக்கத்தான நேரம். இன்றைக்கி பாருங்கள், வேலைக்கு போகிற எல்லாரும் இன்றைக்கி சிங்கப்பூரை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு ரூபா இன்றைக்கி 66 ரூபா மதிப்பாங்க சிங்கப்பூரில். நானும் அங்கே போயிருக்கும்போது 2012 போகும்போது ஒரு ரூபா 44 ரூபா தான். இப்போ எவ்வளோ? அமெரிக்க டாலருக்கு நெருக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. சிங்கப்பூருக்காரன் பாருங்கள் 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவான். இங்கே பாருங்கள் 10 மணிக்கு தான் எஞ்சி கொடுப்பான். அந்த நாட்டில் ஒரு சீனன் ஒருத்தர் இருந்தான். ஒரு பழைய காலத்து அந்த கம்பூரில் சீன பிரச்சனை, சீன நாடு தானே. ஏன்னா அதாவது சுபுவில் எப்படி காலையில் முஸ்லீம்கள் முழிக்கிற மாதிரி காலையிலேயே சிங்கப்பூர் ஆஃபீஸுகள் எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சோம். அதில் தான் பரக்கத்து இருக்குங்கிறது அவனே புரிஞ்சிருக்கான். ஏன்னா 10 மணி வரைக்கும் தூங்குறவனோட அந்த நாட்டுக்கு கேடு விளைக்கக்கூடிய யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி காலையில் வெள்ளனே தான் நம்ம நினைச்சிடறோம். சுபு இருக்கு இருட்டிலேயே அல்லாவே தெரிய ஆரம்பிச்சு பறக்கத்து கிடைக்கிறதுக்காக தான். அதனால தான் ரசூல் அழைச்சி சொன்னாங்க, காலை நேரத்தில் ஏசுவதுன்னா காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. சொல்ல அழைச்சி சொல்லி காட்டினாங்க. இவங்க கால் இருக்கு பார்த்தீங்களா, இயற்கையானது, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். ஆடு இருக்குல்லங்க, ஆடு கால் எவ்வளோ மெலிவாக இருக்குது. சில பேர்களுக்கு இந்த ஹேண்டிகேப், சில பேர் கால் கொஞ்சம் மெலிவாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்து. அதனால் இவங்க என்ன செய்வாங்க, கால் வேட்டியை அரசியல்வாதி மாதிரி அரசியல்வாதி கீழே தானே. அரசியல்வாதி பிறகு கரண்டை கால் தெரியாது. அவன் வேட்டியை எடுத்துகிட்டு போனால் தான் அவன் அரசியல்வாதி. கரை வேட்டியை உடுத்துட்டு தெரோடு தூத்துக்கிட்டே போவான் பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி இமாமா இருக்கும்போது வேட்டியை வந்து கீழே இழுத்து தான் போடுவாங்க, கரண்டைக்கு மேலே உடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க நம்ம போகும்போது அந்த காலை பார்த்தா கொஞ்சம் அருவருப்பாக தெரியும். அது மற்றவங்களுக்கு இதை பாதிப்பாது, அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை பாதிக்குதா இல்லையா? அதனால் நீ மட்டும் துணியை கீழே இறக்கி விட்டுக்கோன்னு சொன்னாங்க. பொம்பளைங்களை வந்து கொலுசை காட்டக்கூடாது. பொம்பளைங்க எதை காட்டக்கூடாது, காலில் கூட கொலுசை காட்டக்கூடாது. அதனால தான் பொம்பளைங்க என்ன சேலை எடுக்கும்போது கீழே குறுக்கா போட்டால் கீழே சாதிமாக போடுவாங்க. நம்முடைய அலங்காரம் காலில் போட்ட கொலுசு தான் தெரியக்கூடாது, நம்ம போட்டு சேலை தெரியக்கூடாது. இப்படி தானே இழுத்து போடுறோம், அலங்காரம் தெரியக்கூடாது. அது மாதிரி இவங்க அருவருப்பு தெரியக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் அப்படி அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் பெருமைக்காக வேண்டி கொடுக்கல. பெருமைக்காக வேண்டி உலகத்தில் ஒருத்தனை வேட்டி அப்படி நீளமாக கொடுத்துட்டு போனான். காரும் பூமியில் அல்லாஹ் அவனை இழுத்தாங்கிறது ஹதீஸிலே வந்திருக்கு, புகாரி. பாருங்கள், அல்லாஹ் தஆலா பேசாத 3 பேரில் ஒருத்தன் வேட்டியை தரையோடு இழுத்துட்டு போனவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான்ட்டு. அப்போ ஒரு ஆள் சொன்னார், வேட்டியோடு ஒரு ஆள் வேட்டியை கரண்டிக்கு ஆளுக்கு இழுத்துட்டு போனார். தம்பி வேட்டியை கொஞ்சம் மேலே இழுத்து கட்டுங்க, முதல்ல நீங்கள் இழுத்து கட்டுங்கன்னு நான் தான். யாரை பார்த்து சொன்னான்? யாரை பார்த்து? அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு பார்த்து, நீங்கள் வேட்டியை கீழே இறக்கி விட்டு நடந்து புரியல, முதல்ல உங்கள் வேட்டியை மேலே இழுத்துக்கிட்டு. ஓவராக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா இன்றைக்கி? ரொம்ப பேசுவான், மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டான் பெரிய ஆளுகள். இது உமர் ரலியல்லாஹு அப்போ சொன்னாங்க, எனக்கு என் காலில் உள்ள அருவருப்பு இருக்குப்பா, அதனால் நான் இமாமா இருக்கிறதுனால அது பின்னால் தெரியக்கூடாதுங்கக்கா நான் நினச்சிருக்கிற மூடி இருக்கேன்ப்பா, இது ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் எப்படியோ கலீஃபா உமர் ரலியல்லாஹு தெரிஞ்சுது. இப்படி ஏற்று பேசியிருக்காங்க. பிடிச்ச ரவுண்டு கட்டி அடித்தாங்க அவனை. யாரை பார்த்துடா நீ பேசுகிற? அப்துல்லாஹ் இப்னு மசூதை பற்றியா பேசுகிற? ஒரு நாள் சுபு தொழுகையில் ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மசூத் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கலீஃபாவாக இருக்கும்போது மதீனாவில் வந்து அவங்க வீட்டு மாடியில் நின்று அப்படி எல்லா பில்டிங்கையும் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. ஒரு ஜனாதிபதி அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டு அப்படி மதீனாவுடைய பில்டிங்கை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு ஆள் சொன்னால்,
பரவாயில்லையே ஜனாதிபதி, நீங்களே இவருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீல, ஜனாதிபதியே ரொம்ப கைக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லுவோமா இல்லையா உங்கள் இப்னு மசூதுக்கு? ஏன்னா நீங்களே ஒரு போதும் பாதுகாப்பாக இருக்கீல, ஒரு ஜனாதிபதி வந்து பிரியா வந்து பிறந்து அதே போதுமே. உடனே கள்ளத்தீக்கு அடித்தாங்க. யாரை பற்றில சொல்ல, அது ஏதோ அவர் தப்பு பண்ணுற மாதிரி, நான் ஏதோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவரை விமர்சனம் பண்ணுறியா, அவரை பற்றி தவறான கருத்தை நீ பதிவு பண்ணுறியா அப்படின்னு கள்ளத்தீக்கு அவன் மேலே எரிஞ்சாங்களாம் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாறுலேயே ஒரே ஒரு செய்தி, ஒரு நாள் கூபா நகரில் இருக்கும்போது அவங்க 2 பிள்ளைங்க, சஹாபாக்களுக்கு தான் 4 மனைவிகள், ஒவ்வொரு நாடும் கைப்பற்றின உடனே அந்த நாட்டினுடைய இளவரசிகள் எல்லாம் மனைவியாக கிடைச்சாங்களே, அதான் அவங்களுடைய பெரிய பாக்கியம். நமக்கு ஒன்றே கண்ணே கண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேயே பெரிய பல பிரச்சனையாக நடந்துட்டு. ஆனால் எத்தனை பெண்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். 4 மனைவியை கல்யாணம் முடித்தாங்க. 40-50 பிள்ளைகள், நிறைய பேர்களுக்கு 100 பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் உண்டு. அது மாதிரி அடிமைகளாக கணக்கே கிடையாது, எத்தனை அடிமைகளே வச்சுருந்தாங்க. அந்த காலம் அப்படிலாங்க இருந்துச்சு. உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அனுபவிச்சாங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். 2 முத்து மாதிரி 2 பிள்ளைகளை பார்த்தா தக்கன்னு மின்னுது. 2 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்தார் அந்த பிள்ளைய. அவங்க கேட்டாங்க, என் பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப அவளுக்கு எப்படி பொறாமையாக இருக்குல்ல அப்படின்னாங்க. இந்த மாதிரி பிள்ளைய பார்த்தா யாருக்கு தான் பொறாமல் இருக்காது. இந்த மாதிரி அழகான பிள்ளை இருந்தால் எந்த பிள்ளை யாருக்கு தான் பொறாமல் இருக்காது, நமக்கு இந்த மாதிரி பிள்ளை இல்லையேன்ட்டு சொன்னாங்க. இந்த பெண்ணுடைய பிள்ளைகளுடைய 2 பிள்ளைங்க அம்மாமார்கள் பேர் அழகிகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கான். அது பெற்று முத்து போட்டது முத்தாக தானே இருக்கும். அந்த அழகில் தான் அந்த பிள்ளைகளும் அழகாக, என்னுடைய அம்மாமார்கள் ரொம்ப அழகான ஆளாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தோலில் ஒரு பறவை எச்சம் போட்டுட்டு, யார் மேலே? இவங்க மேலே எச்சம் போட்டுட்டு. அப்போ உடனே என்ன செய்தாங்க, அப்படி ஒரு கருத்து வருது. இன்னொரு கருத்துப்படி பார்த்தா அவங்க அதுக்கு நேராக மேலே வந்து ஒரு குருவி கூடு கட்டி அந்த கூடு கீழே விழுந்துச்சு. அப்படி ஒரு ரிவாயத்து இருக்குது, அப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது, இப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது. சொன்னாங்க 2 பிள்ளைகளை முத்துக்களை போல உள்ள இந்த பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படுற. ஆனால் இந்த பறவை இருக்குல்லவா, எச்சம் போட்டுச்ச இந்த பறவையினுடைய குஞ்சுகள் இது மரணிப்பு, என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்கள்ல, என் பிள்ளைகள் இறந்து அவங்கள இந்த கையால் நான் அடக்குறது கூட எனக்கு பெருசாக தெரியாது. இந்த குருவியினுடைய ஒரு முட்டை கீழே விழுந்து உடையிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னா. என்ன சொன்னாங்க ஒரு குருவியினுடைய, அதுதான் முஸ்லீம்களுங்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் பாருங்கள். இன்றைக்கி சாதாரணமாக வந்து காடுகளை எல்லாம் அழித்து வீடுகளை ஆக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருவி அந்த முட்டை உடஞ்சா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என் பிள்ளைகள் நான் இறந்து அவங்கள ஜனாசாவாக அடக்கி கையில் மண்ணை தட்டுறது கூட எனக்கு அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்காது. பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் வேண்டிய பிள்ளைய நம்ம கபூரில் வச்சுட்டோமேங்கிறது கூட ஃபீல் பண்ண மாட்டேன். அநியாயத்துக்கு ஒரு முட்டை உடஞ்சி போச்சு, அந்த பிள்ளைகளுக்கு அந்த குருவி செத்து போச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்வேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆக உலகத்தில் உயிரினங்களுக்காக ஜீவ காருண்யத்திற்காக எத்தனையோ சங்கம் வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான சமுதாயம் இந்த உலகத்தில். அவ்வளோ பெரிய சகாப்தத்தை சரித்திரத்தை படைத்த சாதனையாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நாயகர்களை நம்முடைய வாழ்க்கையில் முன்னோடியாக கொள்வதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.